Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் விடியா திமுக அரசின் தகர டப்பா பேருந்து பாதி வழியில் பஞ்சராகி நின்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மானாமதுரையிலிருந்து சிவகங்கை நோக்கி புறப்பட்ட அரசு பேருந்து கிளம்பிய சிறிது நேரத்திலேயே அண்ணா சிலை அருகே பஞ்சராகி நின்றது. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். விடியா திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை படுமோசமாகிவிட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டார மருத்துவ அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்மிடிப்பூண்டி வட்டாரத்தில் 6 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 32 துணை சுகாதார நிலையங்கள் இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனைகளை கும்மிடிப்பூண்டி வட்டார மருத்துவ அலுவலர் மனோஜ் மேற்பார்வை செய்கிறார். இவர் பொறுப்பேற்றது முதல் அந்த மருத்துவமனைகளில் பல குறைபாடுகள் நிலவுவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக வாரம் ஒருமுறை கர்ப்பிணிகளுக்கு நடைபெறும் பொது பரிசோதனையின் போது வழங்கப்பட்ட மதிய உணவு நிறுத்தப்பட்டது என்றும் 6 மாதங்களாக தடுப்பூசியும் போடப்படுவதில்லை. அத்துடன் ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்க 2000 ரூபாய் வசூலிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் நோயாளிகளிடம் தரக்குறைவாக பேசுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே வட்டார மருத்துவ அலுவலர் மனோஜ் மீது நடவடிக்கை எடுக்க விடியா அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நூலகத்தை காழ்ப்புணர்ச்சியால் விடியா அரசு திறக்காமல் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடுமலை ராமசாமி நகரில் கடந்த அதிமுக ஆட்சியில் 8,50,000 ரூபாய் செலவில் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நூலகம் கட்டப்பட்டது. நூலகம் கட்டி முடித்தும் விடியா திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நூலகத்தை திறக்காமல் வைத்துள்ளது. இதனால் இந்நூலகத்தை சுற்றிலும் ராமசாமி நகர், தில்லை நகர், ருத்ரப்பா நகர், கங்காதரன் லே அவுட் குடியிருப்பு வாசிகள் நூலகம் இருந்தும் இல்லாத நிலையில் அவதிப்படுகின்றனர். இதனால் இப்பகுதி மாணவ மாணவிகளும், குறிப்பாக போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர்களும் அந்த நூலகத்தை விரைந்து திறக்க விடியா அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விடியா திமுக அரசு தரமற்ற இலவச சைக்கிள்களை வழங்கியதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புவனகிரி அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கான இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சைக்கிள்களின் பாகங்கள் தரமற்றதாகவும் சரியாக பொருத்தப்படாமலும் இருந்துள்ளது. இதனால் சைக்கிள்களை ஓட்டிச் செல்ல முடியாமல் நீண்ட தூரம் தள்ளிக்கொண்டே மாணவர்கள் சென்றனர். இப்படி தரமற்ற சைக்கிள்களை தருவதற்கு தராமலேயே இருக்கலாம் என விடியா திமுக அரசுக்கு மாணவர்களும் பொதுமக்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.